அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய தினம் என்பது நூற்றாண்டை நோக்கி பயணிக்கும் கதிரேசன் மத்திய கல்லூரியில் மிக ஒரு மைல்கல்லான ஒரு நிகழ்வு இடம்பெற்றது. அந்த வகையில் இன்றைய இளைஞர்களும் வாழ்வியலும் என்ற தலைப்பில் இந்தியாவில் இருந்து வருகின்ற சொற்பொழிவாளர் ஒருவரினால் சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டது. தற்பொழுது எம்முடைய இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளரான அகில இலங்கை சமாதான நீதிமன்றம் ஓய்வு பெற்ற பொருளியலாளருமான திரு சுப்பிரமணியம் புண்ணியசீலன் ஐயா அவர்கள் என்னுடைய இணைந்திருக்கின்றார். ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக. வணக்கம். இன்று மலையகத்திலே பல பாடசாலைகள் உண்டு. அதிலே இன்றைய தினம் நூற்றாண்டு கொண்டாடும் நாவலப்பிட்டி கதிரேசன் மத்திய கல்லூரி இன்று அதிசிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த இந்து சமயத்திலே ஒரு விழிப்புணர்ச்சி எடுத்துக் கொடுக்கும் முகமாக எங்களோடு வந்திருக்கும் சேலத்திலிருந்து வந்திருக்கும் பேராசிரியர் சங்கர் நாராயணன் மூலமாக ஒரு சில விடயங்களை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தோம். மாணவர்கள் வடிவான முறையில் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். இன்றைய காலகட்டத்திலே மாணவர்கள் நல்லொழுக்கம் பெற்று நல்லடத்தை பெற்று நேரத்தை அதிக நேரம் வீணாக்காமல், நேரம் முக்கியமானது, தேர்வுகள் வரலாம், தேர்வுகளும் சிந்தித்து பொது பணிகளும் பொது அறிவு பணியும் கட்டாயம் உங்களுக்கு முன்னேற வேண்டும். பத்திரிகையை படிக்க வேண்டும். அதிகமான நேரங்களில் மொபைல் போனில் நேரத்தை வீணாக்காமல் நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை கண்டு படிக்கக்கூடிய கல்வி செல்வங்கத்தை பெருகிக் கொள்ளுமாறு சந்தர்ப்பத்திலே கேட்டு நன்றி விடுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இன்றைய தினம் இன்றைய இளைஞர்களும் வாழ்வியலும் எனும் தலைப்பில் சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக இந்தியாவிலிருந்து வருகை தந்த கைலாச மகளிர் கல்லூரி தமிழ்நாடு அதிபரான பேராசிரியர் வே சங்கரநாராயணன் ஐயா அவர்கள் என்னோடு இணைந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். தொடர்ந்து இன்றைய தினம் நீங்கள் ஆற்றிய சொற்பொழிவு எமது பாடசாலை சமூகத்திற்கும் அதே போல் பாடசாலையில் உள்ள அனைவருக்கும் ஒரு சிறந்த ஒரு சொற்பொழிவாக அமைந்திருக்கும் என்று எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் நீங்கள் இந்தியாவிலிருந்து எமது தாய் தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் வருகை தந்துள்ளீர்கள். எமது பாடசாலை சமூகம் தொடர்பாகவும் இன்றைய தினம் கதிரேசன் மத்திய கல்லூரியினுடைய பிரசனம் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்து. முதல்ல இந்த பணிக்கு ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அகில இலங்கை இந்து மாமன்றத்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு இணை பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஐயா திரு புண்ணியசீலன் ஐயா அவர்களுக்கும் திரு ராஜேந்திர ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு நூற்றாண்டு கண்ட வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பாடசாலையிலே வந்து இந்த நூற்றுக்கணக்கான மாணவர்களை நேரடியாக சந்தித்து உரையாடுவது என்பது மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அனுபவமாக இருந்தது. இந்த குழந்தைகளை பார்க்கிற போது இலங்கையினுடைய எதிர்கால தலைமுறை நல்ல வலிவோடும் மிகுந்த அறிவாற்றலோடும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவதானிக்க முடிகிறது. அது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஈழம் பல வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாளர்களை தமிழ் அறிஞர்களை எல்லாம் தந்திருக்கிறது. அந்த விதத்திலே இந்த பாடசாலையில் இருந்தும் எதிர்கால தலைமுறை பல தலைவர்களாக ஆளுமையாளர்களாக வருவார்கள் என்கிற நம்பிக்கை அவர்களோடு கலந்தாடிய அந்த 1.5 மணி நேரத்திலே எனக்கு கிடைத்தது. அவர்களை நான் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. தொடர்ந்து என்னுடைய நிகழ்வை பற்றி தன்னுடைய கருத்துக்களை நிறைவேற்றுவதற்காக இணைந்துள்ளார் நாவலப்பிட்டி நீதிமன்ற தலைவரும் இணைப்பாரிய மத்திய முகாமையாளருமான ஆர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். தொடர் இன்றைய எனது பாடசாலையில் இடம்பெற்ற இன்றைய இளைஞர்கள் வாழ்வியலும் என்னும் சொற்பொழிவில் எமது பாடசாலை சமூகம் தொடர்பாகவும் இன்றைய நாள் கதிரேசன் மத்திய கல்லூரியினுடைய பிரசனம் தொடர்பாகவும் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வு இன்று கதிரேசன் மத்திய கல்லூரியில் 46வது பாடசாலையாக நடைபெற்றது. இந்த தருணத்திலே இந்தியாவிலிருந்து வருகை தந்த திரு சங்கர நாராயணன் அவர்கள் உண்மையிலேயே பேராசிரியர், அதனோடு மட்டுமல்ல சில நல்ல அறிவுரைகளை எங்கள் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். அவரது பிறகு இந்த கல்லூரிக்கு மென்மேலும் ஒரு பெருமையை ஏற்படுத்தினார்கள். இதே போன்ற பல பெரியவர்கள் இந்த பாடசாலைக்கு விஜயம் செய்ய வேண்டும். நாங்கள் புத்தக கல்வி மட்டுமல்லாது தொழிற்சார் கல்வியிலும் நாங்கள் ஈடுபட வேண்டும். விஞ்ஞானம் மிக விரைவாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிச்சயம் எங்கள் எதிர்கால சந்ததிக்கு நல்ல ஒரு பயனை அளிக்கும் என்பது எவ்வித சந்தேகமில்லை. அதனோடு இந்த
கதிரேசன் மத்திய கல்லூரி தனது 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அதை சார்ந்த அதிபர், ஆசிரியர், மாணவ மாணவியர் அனைவருக்கும் எனது நல்லாசியை வாழ்த்துகிறேன். நன்றி. நம்முடைய இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட